அடிச்சு வாங்கி தொடப்ப உடஞ்சிருச்சு ரெண்டா. அடுத்த 1 வீக் அக்கா பாத்ரூம் 1 வீக் இல்ல 5 இயர்ஸ்க்கு 8 கிளாஸ் பால் குடிச்சிட்டாங்க. செட்டில் அந்த பையன் அக்கா கொஞ்சமா அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. நான் உள்ள போகும்போது 55 கிலோ தாங்க. இப்போ நான் சொல்ல தேவையில்ல. பிறந்தது வளர்ந்தது கட்டினது பெத்தது எல்லாமே முதல்ல தினிசா தூங்குவாங்க. அதாவது எப்படின்னா அது இப்படி புடவை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், காலை இப்படி வச்சிருப்பேன், இப்படி வச்சுட்டு இப்படி கையை இப்படி போட்டு இப்படி இதேதான் இருப்பேன். இந்த சைடும் ஆட மாட்டேன், இந்த சைடும் ஆட மாட்டேன். ஐயோ மாறி மாறி டேக் வாங்கி கிட்டத்தட்ட 8 கிளாஸ் பால் குடிச்சிட்டாங்க. செட்டில் அந்த பையன் அக்கா கொஞ்சமா அக்கா வந்து மண்ணெண்ணெயை குடிக்கணும். ஸோ டெடிகேஷன் லெவல் வேறு லெவலாக 5 லிட்டர் கேனில் 50 மென்டாஸை போட்டு நிறைய போட்டு ப்ளூ ஆக்கிட்டாங்க. சும்மா குடிச்சு நிறுத்துவான்னு பார்த்தா அந்த ஃபுல் கேன் தனியாக கடன்னு குடிச்சிட்டா. அடுத்த 1 வீக் அக்கா பாத்ரூம் 1 வீக் இல்லை 5 இயர்ஸ்க்கு வந்து லூஸ் மோஷன் தான். ஷார்ட்ல தான் இருப்பாங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க. எங்க நான் வந்துடுறேன்டி அப்படின்னு பின்னாடி வா நமக்கு தெரிஞ்சிரும். டப்பிங்ல ஐயோ டயலாக் வேணாம். என்ன பிள்ளை இன்னும் நீங்க இவ்வளவு பிரைட்டா இருக்கீங்க, ஏ வாடா எண்ணெயை தேய் மூஞ்சில. ஒரு சாரி கூட வந்து பளிச்சுன்னு கட்ட விட மாட்டாங்க. அந்த சீன் கேத்தது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. உன் புருஷன் என்ன நிலைமையில இருந்தா உனக்கு இப்ப இந்த ஹேர் கட் தேவையா? ஒரு ஹேர் கட் இங்க வாமா, நீங்க கரெக்டா சொல்லுவேன். கேட்கல போய் இங்க வாமா. இவ்ளோ மிஸ்டேக் பண்ண எங்களை வச்சு அவர் தைரியமா ஃபினிஷ் பண்ணாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் எங்களை வளர்த்து விட்டாரு, ட்ரெயின் பண்ணி எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். அவ்வளோ தப்பு பண்ணி பட் ஸ்டில் நாங்க யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாலும் லைஃப் இது வரைக்கும் யாருமே பண்ணவே இல்லைங்க. டைட்டா ஹக் பண்ணி கிஸ். எனக்கு இங்கிட்ட ஒரு கிஸ், அங்க என் வீட்டுக்காருக்கு ஒரு கிஸ். அது தம்பி எங்க தம்பிங்களெல்லாம் நீங்க தான் கொசு பச்சை பேரே கொசு. இங்க வந்து என்ன ட்ரை பண்ணுவான் சங்கவி, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படி என்ன ட்ரை பண்ணுவான். நான் இது பண்ணலன்னா அடுத்து ஜெயஸ்ரீ கிட்ட, ஜெயஸ்ரீ கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து ஸ்ருதி கிட்ட. இதை வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ஸ்ருதி என்ன அக்செப்ட் பண்ணிட்டா தெரியுமா. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வருவான், எங்க இருந்து தான் வருவான்னு தெரியாது. நாதஸ்வரம் அப்படின்னாலே ரொம்ப அமைதியாக அந்த ஒரு ஓசை கேட்கும் போதே நம்மளுக்குலாம் வந்து ஜாலியாக சந்தோஷம் அப்படிலாம் வரும். ஆனால் இந்த டீம் வந்ததுலேருந்து அராத்து டீமாக இருக்குது. நம்ம வந்து சீரியலில் பார்க்கும்போது என்ன இவங்கெல்லாம் இப்படி நடிக்கிறாங்களே அப்படியே அமைதியானவங்க நினச்சா சத்தியமாக கிடையாதுங்க. உண்மையிலே ரொம்ப அமைதியானவங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த என்டையர் செட், த காஸ்ட் அண்ட் க்ரூ, நம்ம கோபி சாராக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம்லாம் மிஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட்டிங் அங்கே அவுட்டோரில் நாங்கள் பண்ணோம். அதை மிஸ் பண்ணுறதை விட அங்கே நாங்கள் நிறைய சாப்பிட்டோம் 5 வருஷமா. எஸ் ஆமாம், சாப்பாடு தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணது. எப்போ பார்த்தாலும் சாப்பிட போகலாமாம்மா, ஃப்ரீயாக இருக்கீங்களா எல்லாரும் போகலாமா, உடனே கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம். நான் உள்ள போகும்போது 55 கிலோ தாங்க. உண்மைமா, நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் எடுத்து பாருங்களேன், 55 கிலோ தான் இருந்தேன். ஆனா இப்போ நான் சொல்ல தேவையில்ல, அது ஒன் ஆஃப் தி ரீசன் காரைக்குடி சாப்பாடுன்னு சொல்லலாம். காரைக்குடி சாப்பாடு இல்ல, சாரோட டீம். காரைக்குடியில நாங்க சாப்பிடாத மெஸ் இல்ல, எல்லாமே பக்கத்து ஊருக்கு கூட நாங்க திருப்பலானி எல்லாம் கூட ராம்நாடு எல்லாம் போய் சாப்பிட்டோம். அதான் அந்த காரைக்குடி ஜில்லாவே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஒரு சந்துக்குள்ள குட்டியோண்டு வீடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயும் 2 மணிக்கு போயிட்டு கையேந்தி பவன்ல அப்பதான் மூடுவாங்க. அக்கா தோசைக்கா எல்லாருக்கும் வண்டியே நிக்கும், பேக்கப் பண்ணிட்டு வந்து வண்டியே லைனா நிக்கும். எல்லாருக்கும் கையேந்தி பவன்ல தோசை சாப்பிட்டு தாங்க மற்ற வேலையை சாப்பாடு தாங்க. சீரியல் நடந்தா என்ன,
நடக்கா கட்டி அப்படிலாம் கிடையாது. நாங்க சென்னையில யாருமே அப்படி எடுக்க மாட்டாங்க. 24 hours நாங்க shoot பண்ணுவோம். நடிச்சுக்கிட்டே இருப்போம். சரி இது நீங்க சொன்னாலும் இப்போ அந்த டைம்ல வந்து ஓகே அது நீங்க சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது வெளியில போகும்போது ஒரு ரெகக்னிஷன் இருக்கும் கண்டிப்பா. பட் இப்போ அது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஸ்டில் கூட குறையல? அந்த நாதஸ்வரம் நாங்க பண்ணது, நான்லாம் 2 சீரியல் தான் பண்ணியிருக்கேன். அதுவும் திருமுருகன் சாரோட பேனர்ல தான் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த 2 சீரியல் ஒரு 5-6 சீரியல் பண்ணவங்களுக்கு எவ்வளவு ஒரு ரெகக்னைசேஷன் இருக்குமோ அதே மாதிரி எனக்கு இருக்கு. வெளியில போனா காமு அக்கா, இப்பவும் காமு அக்கா இப்பவும் இருக்குது. மகேஷ் 2-3 ப்ராஜெக்ட்ஸே பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் போனா நாதஸ்வரத்துல பண்ணிருக்கீங்கல்ல அப்படிதான் கேட்பாங்க. ஆமா இன்ன வரைக்கும் நாதஸ்வர அடுத்த பரமு தானே project அப்படின்ட்டு கேட்டதே இப்போ வரைக்குமேவும் வெளியெல்லாம் போனா எல்லாருக்குமே தெரியுது. சரி எப்போ திருப்பி எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறதா இதே கேங் திருப்பி ஏதாவது பிளான் இருக்கா? இதே கேங்க வச்சு யாராவது எடுத்தீங்கன்னா நாங்க நடிக்கிறோம். அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அது ஒருத்தர்னால மட்டும் தான் முடியும். ஆமா. எஸ் கோபி சார் உங்களால மட்டும் தான் முடியும் அப்படின்றோம். ஃபர்ஸ்ட் யார் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்க. நீங்க சென்னை தான். நான்லாம் வந்து சென்னைங்க, பக்க சென்னை, குருவாஞ்சேரி. ஓகே சூப்பர். அது என்ன ஒரு கெத்து சென்னை. சென்னைனால பேசிக்கலி சென்னையின் ஹலோ ஹலோ. நான் சொல்லடா பக்கத்துல இப்பதானங்க பெரிய பஸ் ஸ்டாப்பே கட்டியிருக்காங்க. என்னங்க நாங்க தாங்க கெத்து. பாத்தியா வெளியில வருது அப்படி சொல்லலாம். நீங்க? நான் சென்னை தான். இப்ப நாங்க இங்க வந்து 2 years ஆகுது. ஓகே சோ இங்க தான் செட்டில்ட். ஸ்ருதி இஸ் யா. நீங்க? நான் சென்னை தான். பட் கல்யாணம் ஆகி செட்டில் ஆனதெல்லாம் ஸ்ரீலங்கால. இப்போ இங்க வந்து 1 year ஆகுது. இப்ப திருப்பி போக பிளான் பண்ணிக்கிட்டு. அனைவரும் போக விட மாட்டாங்க போல இருக்கு. ஆனா நான் வந்து கோயம்புத்தூர் ஆக்சுவலா. born and brought up கோயம்புத்தூர் தான். இப்போ 1 year I'm settled in Chennai. செட்டில்ட் இன் சென்னை. மதுரை. ஆமா பிறந்தது வளர்ந்தது கட்டினது பெத்தது எல்லாமே மதுரை தான். என்ன இப்படி சொல்லிட்டாங்க? எல்லாமே மதுரை தான். திருப்பி சொல்லுங்க. வளர்ந்தது கட்டினது பெத்தது எல்லாமே மதுரை தான். எல்லாமே இதுதான். So how is it like? ஹஸ்பண்ட் வந்து அங்க ஒர்க் பண்றாங்க. Okay. அதுக்காக அங்க போய் இருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் வந்தாச்சு. எல்லாருமே தனித்தனியா சொல்லலாம். செட்ல மறக்க முடியாத இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கு ஒரு மெமரி இருக்கும்ல, மறக்க முடியாத ஒரு மெமரினா என்ன? டக் டக்குன்னு சொல்லுங்க. பென்சி அக்காவுக்கு வந்து என்ன ஒரு ஹேபிட் இருக்கு அப்படின்னா தூங்குவாங்க. அதாவது எப்படின்னா மேக்கப்பும் கலையக்கூடாது, சேம் டைம் தூங்கவும் அக்கா உண்மை தினுசா தூங்குவாங்க. அது எப்படி எனக்கு தெரியும்? இப்படி தூங்குவீங்களா? இல்லங்க காலை வந்து கரெக்டா இப்படி வச்சு அது ஒரு வாட்ஸ்அப்பா இருக்க புடவை கட்டறவங்களுக்கு நாங்களும் கத்துப்போம்பா. நாங்களும் கத்துப்போல ஷூட்டிங்ல இவ்வளவு பட்டா அவர் ஆக்சுவலா கலஞ்சு எப்படி தூங்குவீங்க காட்டுங்க. இல்ல நீங்க காட்டுங்க. இல்ல அது எப்படி அக்கா அது அம்மா இப்படி உட்காந்துப்பாங்க. அது எதுவுமே கலையாது. அது அதுமா தூங்குறப்ப நான் முழிச்சு பாக்குறப்ப எனக்கு எல்லாமே தலையெல்லாம் கலைஞ்சு இருக்கும். ஆனா அக்கா அப்படியே ஃப்ரெஷ்ஷா அடுத்த ஷாட்டுக்கு கூப்பிடப்ப அப்படியே வந்துருவாங்க. அந்த எனக்கு அந்த டைம் ரொம்ப சிரிச்சேன் அன்னைக்கு நான் வந்துட்டு. அது சரி நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு பண்ணுங்க. அவங்க சரியா பண்ணல. எப்படி இல்லங்க அது இப்படி புடவை கட்டணும்னு வெச்சுக்கோங்களேன். காலை இப்படி வச்சிருப்பேன். இப்படி வச்சிட்டு இப்படி கையை இப்படி போட்டு இப்படி உட்கார்ந்து கேமரா ஃபோக்கஸ் இப்படியேதான் இருப்பேன். இந்த சைடும் ஆட மாட்டேன், இந்த சைடும் ஆட மாட்டேன். அது ஒரு grip இருக்கும் பாத்தீங்களா? இன்ஸ்கர்ட் கட்னா. சோ அத grip அந்த gripல வந்து இப்படி கையை இப்படி உள்ள போட்டுட்டு அப்படியே இப்படி உட்கார்ந்தனா இவ சைடுல வந்து இங்க படுப்பா. மற்றவங்க யாரு எங்க வந்து படுக்கணுமோ ஆமா படுத்துப்போம். நீங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல வந்து இந்த 5 கிளாஸ் பால் குடிச்சோம்ல. 5 கிளாஸ் மயக்க மருந்து போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா என்னன்னா எல்லாருக்குமே பால் கொடுப்பாங்க அந்த வீட்டுல. ஆனா வந்து இவங்க எல்லாரோட பாலே நானே குடிக்கிறது மாதிரி சீனு. ஆனா இவங்க வந்து குடிச்சிட்டு நான் படுத்துருவேன், மயங்கி படுத்துருவேன். அதுக்கப்புறம் இவங்க வெளியே போய் பார்த்துட்டு திருப்பி வரணும் போல. ஐயோ மாறி மாறி டேக் வாங்கி கிட்டத்தட்ட 8 கிளாஸ் பால் குடிச்சிட்டாங்க. பால் குடிச்ச உடனே நான் படுத்துறணும். போங்கடி உங்களா வேணாமா அப்படின்னு எல்லாரும் பாலையும் சேர்த்து நான் குடிச்சிட்டு படுத்துறணும். இப்படியே 8 கிளாஸ் மேல குடிச்சிட்டேன். செட்டில் அந்த பையன் அக்கா கொஞ்சமா ஐயா உங்களை நடிக்கதான் சொன்னாங்க. மாட்டுக்கே பால் கம்மியாயிடும் அதெல்லாம் குடிச்சிருக்கீங்க. அக்கா அக்கா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கா படுக்கு அப்படியே சீனே அப்படித்தானடா. பரவாயில்ல மகேஷ் அக்கா இன்னும் தண்ணி வாங்கி அதாவது தண்ணி ஊத்தி காய்ச்சி வச்சிருக்க ஒன்னும் பிரச்சனை நீ குடி அப்படின்னாங்க. எனக்குதான் அப்படியே கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. இவங்க ஏன் டேக் வாங்கினாங்களா எனக்கு தெரியல. ஆனா மறுபடியும் டேக் வாங்கி 8 கிளாஸ் மேல குடிச்சிட்டு அப்பா அது நான் மறக்கவே மாட்டேன். இவகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. அதாவது அது எந்த இடமா இருந்தாலும் சரி படுத்தோட பேசிக்கிட்டே இருப்போம்.
உட்கார்றது இல்ல, ஷார்ட்ல நின்று தூங்கி நான் பாத்திருக்கேன். ஷார்ட்ல நின்னுட்டு இருப்போம், அக்கா கண்ணை வச்சுட்டு இப்படி இப்படின்னு, அப்புறம் எடுத்தா இப்படி பண்ணுவா. நின்னுட்டு இன்னும் 1 hour கழிச்சு பாருங்க, கேமராமேன் அண்ணன்களா கொஞ்சம் பாத்துக்கோங்க, லைட்டா தூங்க ஜாலியா இருந்தா நான் வந்து தூங்க மாட்டேன். நான் மத்தபடி யாராவது ஒருத்தர் குறை பேசுறது, அந்த காசிப்ஸ் பேசும்போதெல்லாம் நான் வந்து இன்ட்ரெஸ்டா கேட்க மாட்டேன். நான் தூங்கிட்டு அது உங்க பிரச்சனை அப்படின்னு படுத்து நான் தூங்கிடுவேன். நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. இதுல இருந்து என்ன இல்ல இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, காசிப் பேசுறாங்க, பேசி இருக்காங்க. யார பத்தி காசிப் பேசுவா? நிறைய அதான் நான் தூங்கிடுவேனே. நான் தூங்கிடுவேன், அதான் சொல்றேன். உங்களுக்கு அந்த மாதிரி என்ன மெமரிஸ் உங்களுக்கு இருக்கு? பட் இந்த மாதிரி ஒரு டெரர் மெமரினா பென்சி அக்கா வச்சுதான் அந்த மெமரியும். ஏன்னா பென்சி அக்கா வந்து டோட்டல் டேமேஜா இல்ல, எங்க எல்லாத்துக்கும் லீடர் எங்க எல்லாரையும் கைட் பண்றது எல்லாமே வந்து அக்கா தான். மொத்தமாவே எங்க எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எங்களுக்கெல்லாம் ஆரம்பிச்சப்போ யாருக்குமே நடிக்க தெரியாது. அப்போ வந்து அக்காவை வச்சு தான் ட்ராக்கே ஆரம்பிச்சது. சிஸ்டர்ஸில் ஃபஸ்ட்டு ட்ராக் வந்து அக்காவுக்கு தான் ஆரம்பிச்சது. அப்போ வந்து ஒரு சீனில் வந்து இந்த அக்கா வந்து மண்ணெண்ணெயை குடிக்கணும். டெடிகேஷன் லெவல் வேறு லெவலாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கேன் ஃபுல்லாக மென்டாஸை வந்து ஒரு தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி ஒரு 5 லிட்டர் கேனில் 50 மென்டாஸை போட்டு நிறைய போட்டு ப்ளூ ஆக்கிட்டாங்க. இந்த அக்கா சரி சும்மா குடிச்சு நிறுத்துவான்னு பார்த்தா அந்த ஃபுல் கேன் தண்ணியை கடன்னு குடிச்சிட்டா. இல்ல ஆக்சுவலி குடிச்சது மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. ஆமா, எங்க வீட்டுல அடுத்து 1 வீக் அக்கா பாத்ரூம் 1 வீக் இல்ல 5 இயர்ஸ்க்கு வந்து லூஸ் மோஷன் தான். டெடிகேஷன் லெவல் ரொம்ப நல்லா இல்லங்க. 5 லிட்டர்ஸ் தண்ணி அது மண்ணெண்ணெய் குடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நடிக்கிறோம், நமக்கு ஒரு பெரிய சீன் கொடுத்துருக்காங்க. சார் வாயில இருந்து பா நடிச்சிருச்சுப்பா இந்த பொண்ணு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அப்போ ஒரு அட்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா? 2 மணிக்கு எடுக்கிறாங்க அந்த ஷாட்டை. குடிமா உன்னால முடிஞ்ச அளவுக்கு சும்மா இப்படி நடிமா அப்படின்னாரு. அவரும் கட்டு சொல்லல, நானும் இப்படி நாட்டினதுதான். ஊத்து 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 5 லிட்டர் மென்தோசம் குடிச்சிட்டா. அப்போ ஒண்ணும் தெரியல நமக்கு எப்படி இருக்கும், இந்த ஹால்ஸ் எல்லாம் சாப்பிட்டா சில்லுன்னு போகும்ல, அந்த மாதிரி போச்சு. கீழே வரைக்கும் சில்லுன்னு என்ன எனி இன்டேக் அவுட்கம். ஆமா, ஷார்ட்ல தான் இருப்பாங்க, திடீர்னு திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க. எங்க நான் வந்துடுறேன்டி அப்படின்னு. ஏன் அப்படி ஒரு கரெக்டா சீரியலுக்காக அதை பண்ணலாம், அடுத்த நாளுக்கு இருந்திருக்க மாட்டீங்களா? ஐயா யோசிக்க முடியல, அது யோசிக்கல. சரி, அவராலையும் ஒண்ணும் பண்ண முடியல, நல்ல சீன் வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. அதனால எல்லாருமே உங்களை பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு என்னங்க மெமரி சொல்லுங்க, எல்லாரும் புட்டு வைங்க பார்க்கலாம். இல்ல நிறைய மெமரிஸ் இருக்கு. அதுல நீங்க டக்குன்னு கேட்டோன்னு ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னாக்கா, இவளை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். தொடப்பத்துல அடிக்கணும், என் ஹஸ்பண்ட தப்பா பேசிடுவா. ஸோ அப்போ வந்து தொடப்பத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாங்க. நானும் படக்கூடாதுங்கிற மாதிரி தான் நடிச்சேன். அவ கேட்டதுல உண்மையாலுமே கேரக்டரா இன்வால்வ் ஆகி வச்சு வாங்கி தொடப்பம் உடஞ்சிருச்சு 2. நீங்க கேரக்டர்ல இன்வால்வ் ஆன மாதிரி தெரியலையா? எங்க சாருக்கு வந்து அந்த மாதிரி அடிக்கிற சீன், அந்த மாதிரி சீன்ல எல்லாம் ரியாலிட்டியா இருக்கணும். சும்மா அப்படி இப்படி தட்டுற மாதிரி எல்லாம் பண்ணா வந்து அடிச்சு காட்டுவாங்க. இப்படி அடிக்கணும் அடிச்சு காட்டுவாங்க. இல்ல அக்காவோட நாங்க எல்லாருமே அடி வாங்கி இருக்கோம். சொல்றதுக்கு அடுத்த சீரியல்ல கூட ஒருத்தங்க போட்டு அடிச்சு அது வைரலா போச்சு. சோ அந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் ஃப்ளோல வந்துரும் போல இருக்கு அடி. ஏன்னா அடுத்த டேக் போக கூடாது இல்ல. அதான் வாங்குனவங்க என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் கேளுங்க, இதோட முடியல. சோ இந்த மாதிரி தான் இல்ல, ஒரு சீன் வந்ததுன்னா யாருமே அதுல வந்து சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினைப்போம். ஐயோ நமக்கு எங்களுக்கு என்ன இருக்கும்னா, இப்ப இவளுக்கு ஒரு நல்ல சீன் வந்ததுன்னா சே நமக்கு அந்த சீன் வரலையே அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு லேட்டரா தான் தெரிய வந்தது. அந்த நடிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் வரும்போது தான் தெரிஞ்சுச்சு. ஆரம்ப காலகட்டத்துல சீன் வந்து ஐயோ சீனா டயலாகா நானும் இவெல்லாம் பின்னாடி வா நமக்கு தெரிஞ்சிடும் டப்பிங்ல ஐயோ டயலாக் வேணாம். சோ அந்த மாதிரி நாலேஜ் இல்லாம இருந்தோம். சோ எங்களுக்குள்ள அந்த மாதிரி பெரிய பொறாமலாம் இல்ல. இந்த என்ன சொல்றது, இந்த கிளிப் சண்டை, இந்த பாத்ரூம் சண்டை, சேர் சண்டை, ரூம் சண்டை, இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைங்க. அதாவது மெயின் சண்டை என்னன்னா, ஒரு வேன் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க போறதுக்கு. அதுல அந்த ஜன்னல் ஓரத்துல உட்கார்றதுக்கு சண்டை நடக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய WHO-வாலேயே தீர்க்க முடியாத சில விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குமே தவிர மற்றபடி எல்லாம் எங்களுக்கு பெருசாலாம் கிடையாது. நீங்க சொல்லுங்க உங்களோட மெமரிஸ்ல. எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, அது பொதுவான மெமரி தான். எங்க சாருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நாங்க அங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வந்து என்ன ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரினா எங்க எல்லாரையும் தான் கூட்டிட்டு போவார். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நாங்க போவோம் ஸ்டேஜ்ல போய் எல்லாரையும் நாங்க போகும்போதே கார்ல போகும்போதே சார் கெஞ்சிட்டு போவோம், சார் தயவு செஞ்சு பேச வச்சு தயவு செஞ்சு எங்க கிட்ட கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி தான் போவோம்.
பார்த்தா அங்க போயிட்டு கரெக்டா என் தங்கச்சி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, நம்ம கிட்ட மைக் கொடுப்பாரு. இப்படி இது எப்பவுமே நடக்கும். அங்க போயிட்டு என்ன பேசுறதுன்னே அதுக்கு ரெடி ஆகிலாம் போயிருக்க மாட்டோம். திடீர்னு கூட்டிட்டு போவாங்க. அதுவும் அப்பெல்லாம் நான் ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு என்ன பேசுறதுனே தெரியும். ஒரு வாட்டி காலேஜ் ஃபங்க்ஷன்ல போய் ஸ்டேஜ்ல நின்னு நான் சொல்றேன், சார் தயவு செஞ்சு என்ன பேச வைக்காதீங்க. யார் சொல்றாங்களோ அவங்க கிட்ட தான் கொடுப்பாங்க. என் தங்கச்சி கீதா பேசணும். அதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது எல்லாத்துக்கும். ஆமா, நம்ம எது வேணாம்னு சொல்லுவோம் அதுதான் செய்வோம். அப்ப சார் அப்ப ஸ்கிரிப்ட் கொடுங்க சார், என்ன பேசணும்னா அதையும் சொல்லுவாரு. ஸ்கிரிப்ட் கேக்குறாங்க பேசுறதுக்கு அப்படின்னு அதையும் சொல்லுவாரு. இதெல்லாம் வச்சு எப்படிங்க நான் சீரியல் எடுக்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிடுவாரு. எப்படி பாத்தீங்களா? உண்மையிலே எப்படி உங்களெல்லாம் சமாளிச்சாரு? ரொம்ப கஷ்டம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஒருத்தர் அந்த ஃபர்ஸ்ட் டைமுக்கு கரெக்ட் இல்ல டைமுக்கு செட்டுக்கு வந்துருவீங்களா? அது கரெக்டா இல்ல நாங்க செட்லயே தான் இருப்போம். ஓ ஓகே. நடிச்சிட்டே இருப்போம். டச் அப் மட்டும் பண்ணுவோம். குளிக்கிறதுக்கு மட்டும் போயிட்டு அது வந்து டச் நீ பண்ணுவ. எங்களெல்லாம் வந்து கிளிசரின் போட்டு எடுத்து விட்டுருவாங்க. அதிகமா மேக்கப்பே போடாத டச்சப்பே பண்ணாத ஆள்னா நாங்க 2 பேர் தான். இவ கூட இல்ல, பிரைட்டா இருக்கட்டோம்னா எங்க அசோசியேட் வந்து சொல்ல, அசோகன் சார் என்ன பிரைட்டா இருக்கு, அந்த கிளிசரின் எடுத்துறா மூஞ்சில போடு. ஒரு வாட்டி ஹாஸ்பிடல் சீன்ல அப்படிதான் நடந்துச்சு. நாங்க யாருமே மேக்கப் போடல. மேக்கப் போட்டு இருந்தோம். எல்லாரும் போய் மூஞ்சி கழுவிடுவாங்க. நாங்க எல்லாரும் போய் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தா, என்ன பிள்ளை இன்னும் நீங்க இவ்வளவு பிரைட்டா இருக்கீங்க, வாடா எண்ணெயை தேய் மூஞ்சில. ஆனா இவங்க மட்டும் இவ திருட்டுத்தனமா பண்ணுவாங்க. யாருக்கு தட்டுப்பட மாட்டோம். ஓ அந்த மாதிரி சூப்பர். ஒரு சாரி கூட வந்து பளிச்சுன்னு கட்ட விட மாட்டாங்க. அந்த சீன் ஏத்தது மாதிரி தான் இருக்கணும். என் மேரேஜ் ஆன புதுசுல வந்து ஆக்சுவலா வந்து மேரேஜுக்கு மெகந்தியே போடக்கூடாது சொன்னாங்க. ஏன் சார் அப்படின்னா, உன் வீட்டுக்காரர் வந்து காரெல்லாம் வித்துட்டாரு, நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற அப்படின்னு. சார் அது சீன்ல சார் அப்படின்னு. அப்புறம் சார்ட்ட போய் பேசி, சார் போடக்கூடாது. இல்லம்மா அது போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அசோகன் சார் வந்து அந்த அளவுக்கு அந்த கண்டினியூட்டி வந்து பயங்கரமா மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ வர சீரியல் எல்லாம் பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஒரு சீனுக்கு ஹேர் இப்படி இருக்கும், ஒரு சீனுக்கு பின்னாடி கிடக்கும், ஒரு சீன் அது காதல் படுக்க தோடை மாத்துறாங்க க்ளோஸ்ல இருக்கும்போது. நான் நிறைய சீரியல் பார்த்துருக்கிறேன். ஆனா எங்க இதுல அப்படி இல்ல. கையில போட்டிருக்க நெயில் பாலிஷ் கூட செக் பண்ணுவாங்க. நெயில் பாலிஷே போட விட மாட்டாங்க. எங்க இதுல போட்டதே இல்ல. நெயில் பாலிஷே போட விட மாட்டாங்க. இல்ல இப்ப இந்த கண்டினியூட்டி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதனால என்ன வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கே ஒரு வெளியில உங்க வீட்ல போற ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், சில விஷயம் நமக்கான ஒரு ஸ்டைல் பண்ண முடியாதுன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. நான் ஒரு தடவை ஹேர் பண்ணிருக்கீங்களா? அப்போ வந்து எங்க அசோகன் சார் சொன்னாரு, உன் புருஷன் என்ன நிலைமையில இருந்தா உனக்கு இப்ப இந்த ஹேர் கட் தேவையா? இல்ல நாங்க அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த 5 வருஷமும் நாதஸ்வர ஃபீல்ல தான் வாழ்ந்ததே. வெளியில பண்ண போறாங்கன்னா இந்த மாதிரி சல்வார்லாம் நாங்க போட மாட்டோம். சாரி தான். இப்போ என்ன காஸ்டியூம் காமுனா சாரி தான். சோ எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நான் சாரில தான் போவேன். ஓ நார்மலி வெளி ஈவென்ட்ஸ் கூட வெளியில அதாவது நாதஸ்வரத்தை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி எது இருந்தாலும் சாரி தான். we were living as a character. ஆமா காமுவா தான் இருந்தோம் அந்த 5 இயர்ஸ். ஏங்க 30 நாள் மாசத்துல 30 நாள் 31 நாள் தான் இருக்கும். நாங்க 30 நாள் காரைக்குடியில தான் இருக்கோம். எங்க ஃபுல்லாவே அங்கதான் இருந்தோம் நாங்க. அப்படியே அந்த ஊருக்காரங்க பாதி பேர் எங்களை வந்து ஊர்ல இருந்து வந்துட்டீங்களான்னு தான் கேக்குறாங்க. எங்களை சென்னைனே தெரியல நிறைய பேருக்கு. எல்லாம் அந்த சைடு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இல்ல இப்ப ஆனா எந்த அளவுக்கு ஃபேமிலி எல்லாம் மிஸ் பண்ணிருப்பீங்க போல இருக்கு. நாங்க தான் அம்மா கூட்டிட்டு போறோம். எங்க அம்மா எல்லாம் வந்துருவாங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, புள்ள பெத்ததுக்கு அப்புறம் புள்ள வந்துச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் யாரும் மிஸ் பண்றதுக்கு இருக்கு. என் பொண்ணெல்லாம் 30 டேஸ்ல இருந்து அங்கதான் வளர்ந்தாலேவும். ஓ ஆமா ஆமா சார், இந்த கையில சீன் பேப்பர் வச்சிருப்பாரு, இந்த கையில என் பொண்ணு இருப்பா. அவ அப்படியே தான் வளர்ந்த. ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிட்டே தான் என் பொண்ணு வந்து 3 வயசு வரை இருந்தாலக்கா 3 வயசு வரைக்கும் இங்கே தான் வளர்ந்ததேவும். ஆஹா, பேர் என்ன வச்சிருக்கீங்க? பாப்பா பேரா பிரதீக்ஷா. நாதேஸ்வரின்னு ஏதாவது வச்சிருக்கீங்க? செட்ல யாரு அதிகமா ரொம்ப கோவப்படுவா? ஒரு சின்ன விஷயம்னா கூட டக்குன்னு ரொம்ப பர்ஸ்ட் ஆகுறது யார் செட்ல? பெஞ்சிகா தான். ஐயா இப்பதானே ஐயா உங்களை குழந்தை பாத்தீங்களா, நான் ஏதாவது நல்லது சொன்னாலும் அங்கதான் போகுது கேட்டு. இல்ல கொஞ்சம் சுடுமுஞ்சிங்க நானு. அதாவது ஒர்க்ல இருக்கும் போது ஏதாவது வந்து ரொம்ப க்ளோஸா இப்படிதான் வந்து இப்படி கிள்ளி முத்தெல்லாம் கொடுத்துட்டு போவேன். அங்க ஏதாவது நான் திட்டு வாங்கியிருப்பேன். அவங்க கிட்ட எல்லாம் நம்மளால எதிர்த்து பேச முடியாதுல்ல. டைரக்டர் கிட்டயோ டீம் மெம்பர்ஸ் கிட்டயோ நம்மளால எதிர்த்து பேச முடியாது. சோ அங்க வாங்கினது இவ வந்து இப்ப சொன்னி நான் ஏச்சவேன் டக்குன்னு மூஞ்ச காட்டிடுவேன். அது பண்ணுவேன். அது பண்றதுன்னா இவங்க 4 பேர் தான், வேற யாரும் பண்ணி அவங்க கோச்சிக்கல மாட்டாங்க. பழகிருச்சு. மோஸ்ட் எம்பாரசிங்கான ஒரு மொமெண்ட் இன் லைஃப்னா என்ன சொல்லுங்க? எம்பாரசிங்னா டேக் வாங்கினா எனக்கு எம்பாரஸ் ஆயிடும். எனக்கு பர்சனலி ஒர்க் விஷயத்துல எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நிறைய முறை பயங்கரமா திட்டிட்டுலாம் இருக்காரு.
நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். ஏதோ அவர் சொல்றது வந்து அந்த அந்த முகத்தை பார்த்த உடனே என்ன ஆகும்னா நம்ம மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சதே மறந்துடுவோங்க. அவர் சொல்றத மண்டையில ஏறாது. அவர் எதிர வந்து இங்க வாமா அப்படின்வாரு. இங்க வாமா நீங்க கரெக்டா சொல்லுவேன். டேக்ல போய் இங்க வாமா அந்த பயத்துல அந்த மாதிரி தான். நல்லா பண்ணலன்னா எம்பாரசிங்கா இருக்கும். அதுவும் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. மௌலி சார் இருக்காரு, பூவிலங்க மோகன் சார் இருக்காரு, சார் இருக்காரு. இவங்க முன்னாடி நடிக்கும் போது தப்பு பண்ணிட்டா கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். இப்போ அக்கா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட், அப்போ வந்து மகேஷ் அக்காவா சுப்பு அக்கா நடிச்சிட்டு இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லா நாங்க 5 சிஸ்டர்ஸ் வச்சு தான் ஒரு சீனை, ஒரே ஒரு சீனை வந்து காலையில இருந்து எடுத்து ஈவினிங் வரைக்கும் நாங்க அது ஓகே பண்ணவே இல்லை. அவர் திட்டினாரு, நார்மலா சொன்னாரு, என்னமோ பண்ணாரு. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ நாங்க வரவே இல்லை. என்ன பண்ணிட்டாரு கடைசியில அவர் கிவ் அப் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் லஞ்ச் பிரேக் விட்டுட்டு பண்ணாலாவது இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு 5 பேரை வச்சு எடுத்தாரு. கடைசியில் அந்த ஃபுல் டே நாங்கள் அதை பெர்ஃபார்மே பண்ணலை. அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே நான் பண்ண விரும்பலைன்னு எங்களை திட்டிட்டு அன்னைக்கு பேக்கப்பே பண்ணிட்டாரு. அன்னைக்கு ஃபுல் டே ஷூட்டிங் வந்து போயிடுச்சு. அதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறதுல எம்பாரசிங். புதுமுகங்கள் உள்ள நுழைஞ்சிருக்கும், அவ்வளவுதான் உங்களை நாளைக்கு தூக்குறாங்கலாம் வேற பில்டப் பண்ணிட்டாங்க. ஆமா அது செம்ம எம்பாரசிங். ஏன்னா அந்த ஃபுல் டே ஷூட்டிங் எங்களால காலி. நாங்க 5 சிஸ்டர்ஸ் தான் பண்ணல. ஆமா அது கட் பண்ணிக்கப்பே வர மாத்திட்டாரு. சமாளிச்சு அது சிங்கிள் ஷாட்ல எடுக்கிற சீன் நினைக்கிறேன். ஆமா ஆனா அவர் சொன்னது எங்களால பண்ண முடியல. மிஸ்டேக் பண்ணுவோம் பயத்துல. அது கஷ்டமா இருந்தது எனக்கு. இவ்ளோ மிஸ்டேக் பண்ண எங்களை வச்சு அவர் தைரியமா கின்னஸ் பண்ணாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் எங்களை வளர்த்து விட்டாரு, ட்ரெயின் பண்ணாரு. எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். அவ்வளோ தப்பு பண்ணி பட் ஸ்டில் நாங்க யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாலும் லைவ் இது வரைக்கும் யாருமே பண்ணவே இல்லையங்க. அந்த லைவை இப்போ 10 இயர்ஸ் ஆக போது யாருமே பிரேக் பண்ணவே இல்லைங்க லைவ் பண்றது அது. ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் என்னன்னா, அது இப்போ நடந்திருந்ததுன்னா அதை வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த அளவுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது இப்ப நினைச்சு பார்த்தா கூட அவ்வளவு பயமா இருக்குங்க. இந்த பொண்ணு தான் ராகினி தான் ஃபுல் சீக்வன்ஸை கேரி ஓவர் பண்ணணும். அவர் எங்களெல்லாம் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் இவங்க எல்லாருமே மெயின். இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ரெகக்னைசேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவரால் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர முடியும் ஒரே சீன்ல. ஆனா அவ்வளவு கேரக்டர்ஸ் உள்ள வந்தா அது காம்ப்ளிகேஷன் தான். பட் ஸ்டில் அவருக்கு ஏதோ ஒரு பயங்கர ஃபெய்த் எங்க மேல. ஏன்னா அப்போ அவருக்கு வந்து இண்டிவிஜுவலா தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணோட கெப்பாசிட்டி இது இருக்கு, இவங்க கிட்ட நம்ம வேலை வாங்க முடியும்னு சொல்லிட்டு. அதான் கேப்டன் சொல்றாங்க இல்லையா. சோ அவர் எங்களுக்கே தெரியலங்க அது எப்படி நடந்ததுன்னு. எங்களுக்கே அது ஒரு மிராக்கிள்னு தான் சொல்லுவோம். அவ்வளோ பயங்கர கான்ஃபிடன்ஸ் வச்சு அவ்வளோ பெரிய சீன் இப்போ வரைக்கும் யாருமே பண்ணலங்க. இப்போ வரைக்குமே அந்த ஒரு 30 மினிட்ஸ் 22 மினிட்ஸ்ல 23 மினிட்ஸ் வந்து லைவ் பண்ணது அது வந்து பெரிய விஷயம். ஆனா அதுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் வந்து சாருக்கு சரியா போய் சேரவே இல்லைங்கிறது தான் எங்களுக்கு பயங்கர ஒரு வருத்தம். இல்ல இது முன்னாடியே வந்து நீங்க அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அந்த டயலாக்ஸ்? ஒரு நாள் தாங்க ப்ரிப்பரேஷன். நாங்கெல்லாம் சுட சுட எபிசோட் கொடுப்போங்க. ஏன்னா நியூ ஃபேஸஸ்ங்கிறதுனால ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் எங்களுக்கு வந்து என்னன்னா இங்க சென்னையில் எடுக்கிற மாதிரி நிறைய ஃபுட்டேஜ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ எல்லாருமே ரொம்ப டைம் எடுத்துப்போம், நிறைய ரீடேக் போகும், நிறைய எக்ஸ்பென்ஸ். பட் ஸ்டில் வந்து எங்களுக்கு என்னன்னாக்கா இன்னைக்கு எடுத்தோம்னா நாளைக்கு டெலிகாஸ்ட், இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு ஈவினிங் டெலிகாஸ்ட்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். உடனே டப்பிங் பண்ணி எல்லாமே நாங்க பண்ணியிருக்கோம். அது வந்து என்னன்னா ஐ திங்க் டே பிஃபோர் எஸ்டர்டே பிளான் பண்ணாங்க. நாங்க சென்னையிலேருந்து வந்துட்டே இருக்கும் போது பிளான் பண்ணிக்கிட்டே வந்தாரு, சீக்வன்ஸ் எழுதிக்கிட்டே வராரு. அப்போதான் அவரே எழுதிக்கிட்டே வராரு. நெக்ஸ்ட் டே காலையில கூப்பிட்டாரு, எல்லாரையும் உட்கார வச்சு சொன்னாரு. ஏன்னா ஒரு வித்தவுட் கேமரா ஒரு 2 முறை ரிஹர்சல் பார்த்திருப்போம், வித் கேமரா ஒரு 2 முறை பார்த்திருப்போம். ஃபைனல் டேக் அப்படிதான் போச்சு. இது வந்து நாங்க ஒரு மாசம் பிளான் பண்ணி 2 மாசம் மேபி அவர் மைண்ட்ல பிளான் பண்ணி இருந்திருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து எங்க கிட்ட சொன்னது அன்னைக்குதான். எங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு தெரியும், இப்படிதான் எங்களுக்கு தெரியும். ஷூட்டுக்கு முதல்ல மத்தியானம் லஞ்ச் டைம்ல என்னதான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அதுல கொஞ்சம் பெருமை தான் எங்களுக்கு. ஓகே நம்மள ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பையன் பிறந்திருந்தப்ப டைரக்டர் இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க குழந்தைய பாக்குறதுக்கு. மதுரை ஹாஸ்பிட்டல்ல வந்திருந்தாங்க. அப்போ சார் பார்த்தாங்க, பார்த்துட்டு குழந்தைக்கு இதெல்லாம் காப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவனுக்கு போட்டு விட்டு அது பண்ணி தூக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவ கையில கொடுத்தாங்க. இவன் பார்த்தா அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கிடுக்கிட்டு நடுங்க பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டா. எங்க அம்மா எல்லாம் பயந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா இல்ல இப்படி வேகமா குழந்தை கொடுத்துட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். அத எப்படி சொல்றது, அதிகப்படியான சந்தோஷம் ஆக்சுவலா வந்து. அதனால அவளுக்கு வந்து உடனே கொடுத்துட்டா குழந்தைய. எங்க அம்மாலாம்
என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படி டேரக்டர்லாம் சரிம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னாங்க. என்னோட மேரேஜ் அப்போ அக்கா எனக்கு ஏர்லி மார்னிங் எனக்கு நலுங்கு வச்சுட்டு இருக்கும்போது அக்கா வந்தாங்க. வந்துட்டு எனக்கும் சேர்த்து நலுங்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அக்கா தங்கச்சிக்கு என்ன பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் நான் இதில் யாரையுமே அந்த ஒரு ஃப்ரெண்டுன்ற அந்த ஒரு இதுவே கிடையாது. எல்லாமே சிஸ்டர்ஸ் எங்களுக்கு அந்த மாதிரி தான். ஆக்சுவலா நான் போன்ல நம்பரே சிஸ்டர் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ சிஸ்டர் சங்கவி, நலுங்கு சிஸ்டர் வந்து பில், எனக்கு சிஸ்டர் ராகினி அக்காவுக்கு சேர்த்து வச்சுட்டு அடுத்து எனக்கு மேக்கப் போட்டு எனக்கு வந்து எப்படின்னா ஒரு அக்கா வீட்ல இருந்து நமக்கு பிங்கியோட அம்மா அப்பா வந்து நான் அத்தை மாமான்னு தான் கூப்பிடுவேன். அவர் அத்தை வீட்டிலேருந்து நமக்கு வந்து அந்த சீர் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவள் புடவை வச்சு எனக்கு கோல்டில் இயரிங் வாங்கி வச்சு எல்லாம் வச்சு கொடுத்தா. எனக்கு பாப்பா பிரதீக்ஷா பிறந்தோடனேவும் சேம் அக்கா சொன்ன மாதிரியே தான் வந்து பார்த்துட்டு அவளுக்கு கோல்டில் அவளுக்கு ஒரு இயரிங்ஸ் எடுத்து கொடுத்து அவளுக்கு எதுனாலும் அவளை அவ்வளோ கேர் பண்ணிப்பா. இப்போ வரைக்குமே அவளுக்கும் சரி பிங்கிக்கும் சரி 2 பேருக்குமே பார்க்கும்போது ஏன்னா ரொம்ப வருஷம் அந்த பாண்டிங் இருந்த மாதிரி தான் 2 பேருமே. அவ பிறந்து ஒரு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் திருப்பி பார்க்கும்போது அந்த ஒரு பாண்டிங்கோட தான் 2 பேருமே இருந்தாங்க. எங்க எல்லாரோட நல்ல விஷயங்கள்லயும் என்னோட வெட்டிங்க்கும் வந்து அப்படிதான். அந்த குண்டு அந்த தாலியில அந்த குண்டு மணி அந்த காசு அதெல்லாம் வாங்கி இந்த ஸ்டேஜ்ல வந்தோடனே அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு ஒரு அழுக. அது அழுகனா ஒரு கட்டி பிடிச்ச ஒரு முட்டை கொடுத்து அக்காக்கு வந்து கோவம் தான் சந்தோஷம் அப்படி கட்டி பிடிச்சி ஒரு டைட்டா ஹக் பண்ணி கிஸ். எனக்கு இங்கிட்ட ஒரு கிஸ், அங்க என் வீட்டுக்காருக்கு ஒரு கிஸ். அது தம்பி எங்க தம்பிங்களெல்லாம் நீங்க தான் இல்ல அதுதான் சொல்றேன்ங்க, எங்க சிஸ்டர்ஸ் மாதிரி இவங்க. சோ நம்ம இந்த பிள்ளைங்களை சின்னதுல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்ததுங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது, அவங்க நெக்ஸ்ட் எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க சொந்தமா. சோ எங்க சிஸ்டர்ஸ்னாவே அது ஒரு பயங்கர ஒரு பாண்ட், அது ஒரு பெரிய சப்போர்ட்ல. சோ அதே ஃபீல் தான் எனக்கு இவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் இருக்கும். பொதுவா இது நாட் சீரியல் மீடியால நீங்க மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா என்னவாக இருக்கும்? ரொம்ப ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அதான் ரொம்ப ஜட்ஜ் பண்ண கூடாதுங்க ஆர்டிஸ்ட. சரி, எல்லாருக்குமே ஒரு பெயின் இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து இப்போ நான் என்ன கோ த்ரூ பண்றேன்றது யாருக்குமே தெரியவே தெரியாது. இது மீடியான்னு இல்லை, ஒவ்வொரு வேலையில இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். நம்ம சும்மா கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு நம்ம இன்டர்வியூ கொடுக்கறதுனால இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருதா இல்லை. ஓகேங்களா? ஸோ நிறைய எங்களுக்கு இல்லை. ஓகேங்களா? அது எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ். எந்த வேலையில் செய்கிறாங்களோ அவங்கவுங்க வேலைக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்கள அசிங்கப்படுத்துறதை விட இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ நாங்கள் 5 பேர் உட்காந்து இதுங்களுக்கு வேற வேலை இல்லடா கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுக்கறத விட பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன் ஹர்ட் பண்ணும்? அந்த ஹேட் வேண்டாம். உங்க பாஸ்ட் லைஃப்ல என்ன வேணா நடந்திருக்கலாம், பட் இப்போ அதை யோசிச்சா ரொம்ப கிரிஞ்சுன்ற ஒரு விஷயம் வருது இல்லையா? கிரிஞ்சா இருக்கு அப்படின்னா அது என்ன? அந்த மாதிரி ஒரு விஷயம்னா யார் வேணா சொல்லலாம். இட்ஸ் நாட் காமன். நான் சொல்லட்டுமா ஒண்ணு? அவ்வளோ பேர் சுத்தினாங்கங்க. சும்மா எங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கிறத தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சுத்தின பசங்களை எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒழுக்கமான பொண்ணா இருக்கணும் அப்படின்ற ஒரு பில்டப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல பசங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தது எனக்கு. என்னன்னா ரொம்ப அடக்கொடுக்கமா இருக்கணும் நம்ம அவங்கள, அந்த மாதிரி கொஞ்சம் குடும்ப குத்து விளக்கமா அப்படி இருக்கணும்னு நினைச்சு நானே என் தலையில மண்ண வரி போட்டுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். அதுவும் இல்லாம அக்காவுக்கு ஒரு பையன் நாய்க்கடி கூட வாங்கியிருக்கான். ஆனா அக்கா வந்து அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டா. அவன் நாய் தாண்டி என்ன பப்ளிக்ல இதுல சரி யாரு யாருப்பா ஏன் வேணான்ட்டீங்க? உங்களுக்கா நாய்க்கடியெல்லாம் வாங்கியிருக்காரு. நான் தாங்க வாங்கினா உங்க வீட்டு நாய்க்கடிய. அப்படியா? ஸ்ருதி இப்ப சொன்னா மாத்தி சொல்லிட்டா. நிறைய கதைகள் கேக்குறாங்க இல்லைங்களா, நிறைய அப்படி வச்சுட்டு இருப்பேன். அதான் இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஃபில்டரே இருக்காது. இவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். இவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஸோ அதனால இவங்களுக்கு மொத்த ஹிஸ்டரியும் தெரியும். அந்த மாதிரி நான் தாங்க நாய்க்கடி வாங்கினேன் கையில. அந்த நாய் செத்துருச்சு. உங்க லைஃப்ல ஒரு அண்ணன் கோபி மாதிரி நிஜ லைஃப்ல எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லைன்னு எனக்கு நான் ஃபீல் பண்ணது உண்டா? இப்போ தம்பி இருக்கானா, தம்பி அவனை அந்த அண்ணன் இருக்கிற மாதிரி அந்த ஒரு பாண்டிங் வந்துட்டு இருக்காது. கண்டிப்பாக அக்கா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும், அந்த அண்ணா அந்த பாண்டிங் வந்துட்டு அது ஒரு தனி. யார்கிட்டயா போயிட்டு நம்ம ஒரு அண்ணான்னு பேசினா கூட, நம்ம அண்ணனா பார்த்து பேசினா கூட அந்த சைடு அந்த பாண்டிங் வராது. அது ஸோ அது இல்லை. நிறைய டைம் மிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தம்பி பிறந்ததுக்கு எனக்கு அவன் அண்ணனா பிறந்திருக்கலாமே, இல்லை நான் பையனா பிறந்திருக்கலாமே எல்லாம் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனால் நான் அப்படி ஃபீல் பண்ணதே இல்லைப்பா. நிறைய பசங்களாம் தொல்லை. கேர்ள்ஸ் தான். சிஸ்டர்ஸ்குள்ள ஒரு ரேப் இருக்கும் பாருங்க. அண்ணனுங்கன்னா நம்ம உதவாங்கணும்ல அவன்கிட்ட. செட்டில் உங்க சீரியல் செட்டில் வந்து
ஐயோ இவனை அப்படியே பிடிச்சி தூக்கி வெளியில போடணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும்ல, நை நை நைன்னு நச பண்ணிட்டே அந்த மாதிரி ஐயோ அவங்க பார்த்தா என்ன அதுல நான் அவங்க ஒண்ணும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. கொசு அவனோட பச்சை பேரே கொசு. கார்த்திக் அவன் பேரு கார்த்திக் தான். அவன் வந்து நான் இல்ல இங்க வந்து என்ன ட்ரை பண்ணுவான், சங்கவி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படி என்ன ட்ரை பண்ணுவான். நான் இது பண்ணலன்னா அடுத்து ஜெயஸ்ரீ கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து ஸ்ருதி கிட்ட இதை வந்து நம்ம கிட்ட சொல்லணும், ஸ்ருதி என்ன அக்செப்ட் பண்ணிட்டா தெரியுமா அப்படி நீங்க அப்படிதான். அவன் முடிஞ்சுமே நை 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 நைன் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வருவான். எங்க இருந்து தான் வருவான்னு தெரியாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணி நான் ஒவ்வொரு எனக்கு ஆள் இருக்குடா இல்ல. நிஜமாவே அவன் அப்படிதான். அதுதான் அவ்வளவுதான். ஓகே, எல்லாருமே சேர்ந்து கூட உங்க அண்ணனுக்கு கால் போட்டு ஒரு பிராங்க் கால். ஓகே தட்ஸ் இட். அதோட நம்ம ஷோ முடிச்சுக்கலாம். என்ன வேணா நீங்க பேசலாம். ஐயோ எங்க போட சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வரலப்பா இதுக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் நல்ல நாள்லயே போன் எடுக்க மாட்டாங்க. எடுப்பாருங்க. யார் நம்பர்லாம் ட்ரை பண்ணி நம்பர் இது பண்ணி பிராங்க் கால். ஐயோ யார் மாட்டி இப்படி அலறாரு. என்னதான் ஒரு ஜாலியா பாத்துக்கிட்டாலும் ஒரு பாஸ்ங்க. இல்ல சும்மா ஈஸ்வன் தத்தம் செய்யும். ஏசப்பா இருங்க. ஐயோ எனக்கு டப்பட பங்குது. எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு. கையெல்லாம் புல்லரிக்குது. இந்த பாருங்க செம்ம திட்டு. எடுக்க மாட்டாங்க. என்ன பாருங்க என்ன இவ்ளோ சில்லுன்னு ஆயிடுச்சு. ஐயோ இங்க பார்த்தா சரி ஏதோ நம்ம நேரமா இல்ல சாரோட நல்ல நேரமா தெரியல. சார் எடுக்கல. எங்க நல்ல நேரம். சரி ஒரு பாட்டு பாடிடுங்க. எனதுயிரே ஓ நினைத்திடவா எனதுயிரே இடைவெளியாவும் தொலைந்து போகவே இனி வரும் காலம் சேர்ந்து வாழவே உறவாய் தெரிகிறதே பூமி உணர்ந்தேனே நீ என் வழித்துணையே. நல்லா தானமா போச்சு. அந்த ஃபைனல்ல ஒரு அவங்களே டிஸ்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். Thank you so much and all the best to all of you. இன்னும் நிறைய விஷயம் நீங்க பண்ணணும். I think ஃபேமிலியாக இருக்கட்டும், பர்சனல் ப்ரொஃபஷன் எல்லாத்தையுமே கரெக்டா எடுத்துட்டு போகணும் இதே போல. Thank you so much for coming. Thank you so much. Thank you. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai.